ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழில் இந்த மாதிரியான சென்டென்சஸை யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பாருங்கள். பண்ணது தான், செஞ்சது தான். எப்படி? பண்ணது தான், செஞ்சது தான் அப்படின்னு தமிழில் வந்து நிறைய இடங்களில் சொல்லுவோம். எப்போ அப்படின்னா, கோபமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுதோ இல்லாட்டி ஒரு வருத்தத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம், நாம் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை தான் பேசுவோம். எப்படி? நல்லா கவனிக்கணும். ஆல்ரெடி நடந்து முடிந்த விஷயத்தை தான் பேசுகிறோம். ஆனாலும் நேட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது இறந்த காலமாக இருந்தாலும் இதற்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸு ப்ரெசண்ட்டாக தான் இருக்குதுங்க. சரிங்களா? ப்ரெசண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். மீனிங் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது கன்வே ஆயிரும் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. ரைட். அப்போது இதற்கு நாம் ப்ரெசண்ட் தான் ஈஸியாக யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதை வச்சு பின்னாடி வரக்கூடிய சென்டென்சஸை நம்ம என்ன பண்ண முடியும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சரி, கவனிங்க நண்பர்களே. பண்ணதான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேர்பா மட்டும்தான் வரும் நண்பர்களே. எப்படி? வேர்பா மட்டும்தான் வரும். இந்த இடத்துல நவுனே இல்லாத சென்டென்ஸ் நம்ம படிக்க போகிறோம். இந்த சென்டென்ஸில் நவுனே வராது. யாராச்சும் இருக்காங்கன்னு பாருங்கள். பண்ணது தான், செஞ்சது தான். அப்போ யாரோ ஒருத்தங்க ஆக்ஷனை செஞ்சுருக்காங்க, அவங்க யாருன்னு நம்ம சொல்ல போகிறதும் கிடையாது. புரியுதுங்களா நண்பர்களே? ரைட். இப்போ கவனிங்க. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்ப் என்ன, ஆக்ஷன் வேர்டு என்ன சொல்லுங்கள், ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ஒரே அர்த்தத்தை தான் வெளிப்படுத்துது. தமிழில் வேறு வார்த்தைகள், ஆங்கிலத்தில் ஒரே சொல்லைத்தான் இது என்ன பண்ணுது, ரெஃபர் பண்ணுது. அப்போது இதில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்டு என்ன அப்படின்னா டூ. ஓகே, செய்தது, பண்ணினது அப்படின்னு வரும்பொழுது டூ அப்படிங்கிற அர்த்தம் வரும். சரிங்களா? இப்போது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, செஞ்சது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணாங்களோ அவ்வளோதான்ப்பா, நீ என்ன பண்ணியோ அவ்வளோதான். இதைத்தான் வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கோர்வையாக சொல்கிறோம். அப்போது நீ என்ன செய்தாயோ அது செய்தது தான், அதுலேருந்து மீள முடியாது, அதை மறுபடியும் மாற்ற முடியாது. நீ என்ன செய்தாயோ, நீ எதை செய்தாயோ. அப்போ இந்த மாதிரி தான் வரக்கூடிய வார்த்தையை இது கவர் பண்ணி வர்றதுனால நாம் வாட் அப்படிங்கிற வார்த்தையை தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த வாட்டுக்கு அடுத்து நாம் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக இஸ் அப்படிங்கிற பி வேர்பையும், இஸ்ஸுக்கு அடுத்து நாம் ஒரு வேர்பு போட்டோம் அப்படின்னா ஒன்று அது ஐஎன்ஜி ஃபார்மில் வரணும், இல்லாட்டி V3யில் வரணும். ஐஎன்ஜி ஃபார்மில் வந்தால் ஆக்டிவில் வந்துடும், V3யில் வந்தால் பேசிவ்க்கு போகும். அது நமக்கு தெரிஞ்சது. ஓகே, அப்போது டூவோட V3 என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். டூவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா டிட், இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்ன அப்படின்னா டன். இது நமக்கு தெரியும். ஓகே, V1, V2, V3. டூ, டிட், டன். அப்போ V3 என்ன, டன். அந்த V3 தூக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல போடுறோம். ஓகே, வாட் இஸ் டன். இப்போ என்னாச்சுன்னு நண்பர்களே நல்லா கவனிங்க. நான் இந்த இடத்துல நவுனே வராதுன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? நவுனே வராதுன்னு சொன்னேன். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த மூன்று வார்த்தைகளும் சேர்ந்தது நவுனாக மாறுகிறது. ஓகே, நவுன் ஃப்ரேஸ்னு வச்சுக்கலாம். இது நவுன் ஃப்ரேஸ். அது என்ன நவுன் ஃப்ரேஸ்? ஒரே ஒரு பெயராக வந்திருந்தால் அது நவுனு. எப்படி? ஒரே ஒரு பெயர், பாய், கேர்ள், மேன், இந்த மாதிரி தனித்தனியான வார்த்தைகளாக வந்தால் அது நவுனு. அந்த நவுன் கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் சேர்ந்து வந்தால் நவுன் ஃப்ரேஸ், பல வார்த்தைகளை கொண்ட ஒரு பெயர் சொல். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, என்ன செய்தாயோ அப்படிங்கிற மாதிரி பெயர் சொல்லாக மாறுகிறது. இல்லாட்டி நீ செய்தது, நீ பண்ணினது அப்படிங்கிற மாதிரி மீனிங் மாறுது. அப்போது நீ பண்ணினது அப்படிங்கிறது இங்கே ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்குது. அவங்க செஞ்ச ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்ஷனை வந்து பண்ணலை, அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணாங்களோ அதை சொல்லி காட்டுற ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது. சரி, கவனிங்க. இது நவுன் ஃப்ரேஸ் வாட் இஸ் டன். இதற்கு அடுத்தது சென்டென்ஸோட மெயின் வெர்ப் யூஸ் பண்ணுறோம். அதுவும் என்னதான், இஸ் டன். அவ்வளோதான். இதை நம்ம சேர்த்து சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, அவ்வளோதான். வாட்ஸ் டன் இஸ் டன்.
வாட்ஸ் டன் இஸ் டன். we cannot undo it. we cannot undo it. what's done is done. தம்பி பண்ணது பண்ணதான்ப்பா, அதை நம்மளால் மாற்ற முடியாது. சொன்னது சொன்னதான், போனது போனதான், வித்தது வித்தது தான். இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகளை இஃப் யூ வாண்ட் டு ட்ரை இன் இங்கிலீஷ் யூ ஷுட் ஃபாலோ திஸ் பர்டிகுலர் ஃபார்முலா. இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணணும். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் இது. இதை பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நம்மளோட சேனலுக்காகவே நோட்டு போட்டு வச்சுருக்கீங்களே அவங்கெல்லாம், நான் தமிழில் என்ன சென்டென்ஸ் எழுதி போகிறேனோ அதை பார்த்ததுமே அட்டெம்ப்ட் பண்ணிடுங்க. அதற்கடுத்து நான் எழுத போகிற ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்து என்ன பண்ணுங்கள், மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இந்த ஆன்சர் நான் எழுதினேன், கீழே வந்து டேவிட் சார் இந்த ஆன்சர் எழுதினார், இவ்வளோ பர்சன்டேஜ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கே ஒரு செல்ஃப் டெஸ்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா நண்பர்களே? இப்போ என்ன பண்ணலாம், டிலே இல்லாமல் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபார்முலாவை நானே கொடுத்துட்டேன். ஃபார்முலா இஸ் ஃபிக்ஸ்டு. கொடுத்த ஃபார்முலா அப்படியே ஃபிக்ஸ்டு. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த V3 என்ன போடணும் அப்படிங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் போதும். அவ்வளோதான் வேலையே. ஈஸியான சென்டென்சஸ் வந்துடும். புரியுதுங்களா? சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும், வாட், அதற்கடுத்து ப்ரெசென்ட்டில் இருக்க பி வெர்ப், அது இஸ்ஸு ஃபிக்ஸ்டு, மாற்ற வேண்டாம். V3 என்ன வேர்பை வச்சுருக்கோமோ அதோட தேர்ட் ஃபார்ம். அதற்கடுத்து இங்கே போட்டிருக்க அதே பி வெர்பை இங்கே நம்ம ரிப்பீட் பண்ணுறோம், வேறு எதுவும் மாற்றிடக்கூடாது. மாற்றினா மீனிங் மாறிடும். அதற்கடுத்து ஆல்ரெடி என்ன V3 போட்டோமோ அதே தான் அங்கேயும் போட போகிறோம். ஏன்னா தமிழ்லையும் சேம் வார்த்தை தான் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. புரியுதுங்களா? சரி, இப்போ கவனிங்க. சொன்னது தான்ப்பா, மாற்றலாம் முடியாது. சொன்னது தான். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது வாட் அப்படிங்கிற வார்த்தை போட்டு ஆரம்பிச்சிடணும். வாட் இஸ், சொன்னது தான். சொன்னது. ஓகே, சே, செட், எகைன் செட், இந்த V3. புரியுதுங்களா? சே, செட். அப்போது வாட் இஸ் செட், எகைன் இஸ் செட்ங்கிற வார்த்தை போடுறோம். அவ்வளோதான். வாட் இஸ் செட் இஸ் செட். தம்பி, வாட் இஸ் செட் இஸ் செட். புரியுதா தம்பி? வாட் இஸ் செட் இஸ் செட்டு. என்ன சொன்னமோ சொன்னது தான். சொன்னது தான். மாற்றலாம் முடியாது தம்பி. வாட் இஸ் செட் இஸ் செட். அடுத்து பாருங்கள். போனது தான். நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயோ போயிருச்சே, அழுவாங்கள ஒரு சிலர். ஐயோ போயிருச்சே கடவுளே. போனது தான், என்ன பண்ண முடியும்? ஓகே, ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. வாட் இஸ், போ அப்படின்னா கோ, வென்ட்டு, அதுக்கடுத்து என்ன வரும், வில் கோ. வெரி குட். கோ, வென்ட்டு, வில் கோ வருமா? வில் கோங்கிறது ஃப்யூச்சரு. V3 என்ன கோவோடது, கான். வெரி குட். உடனே பாதி பேர் வில் கோ அப்படின்னு சொன்னதுமே ஆமாம் போடுறீங்க. எனக்கு நான் தப்பாக தான் சொல்லுவேன், என்ன நம்பிட்டு ஆமாம் போடாதீங்க, நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. யோசிக்கணும். புரியுதா? பாருங்கள். வாட் இஸ் கான் இஸ் கான். வாட் இஸ் கான் இஸ் கான். போனது தான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. போனது போயிடுச்சு. வாட் இஸ் கான் இஸ் கான். வாட் இஸ் கான் இஸ் கான். எழுதுனது தான். நீ பரீட்சையில் என்ன எழுதுனியோ அவ்வளோதான். போ, எழுதுனது தான். இதெல்லாம் மாற்ற முடியாது தம்பி. நீ எழுதுனதுக்கு மார்க் போடுவேன். எழுதுனது தான். வாட் இஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன். வாட் இஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன். வாட் இஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன். புரியுதுங்களா? யூ கேனாட் ரீரைட் இட். உன்னால் அதை திரும்ப எழுத முடியாது. அடுத்து பாருங்கள். ஒத்துக்கிட்டது தான். ஒத்துக்கொண்டது தான். வாட் இஸ் அக்ரீட் இஸ் அக்ரீட். வாட் இஸ் அக்ரீட் இஸ் அக்ரீட். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வாட் இஸ் அக்ரீட் இஸ் அக்ரீட். புரியுதுங்களா? ஒத்துக்கிட்டது தான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, ஒத்துக்கிட்டது தாங்க. இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. வாட் இஸ் அக்ரீட் இஸ் அக்ரீட். வாட் இஸ் அக்ரீட் இஸ் அக்ரீட். புரியுதுங்களா? தொலைஞ்சது தான். எப்படி? தொலைஞ்சது தான். வாட் இஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட். வாட் இஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட். எப்படி? தொலைஞ்சது தான். தொலைந்து போய்விட்டது அப்படிங்கிறதுக்கு
நம்ம லாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட், சிம்பிள். முடிஞ்சது முடிஞ்சது தான். உனக்கு எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, முடிஞ்சது முடிஞ்சது தான்ப்பா. இதை நீ அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. முடிஞ்சது முடிஞ்சது தான். பாருங்கள் நண்பர்களே, வாட் இஸ் ஓவர் இஸ் ஓவர். வாட் இஸ் ஓவர் இஸ் ஓவர். தேர் இஸ் நத்திங் இன் பிட்வீன் அஸ். தேர் இஸ் நத்திங் இன் பிட்வீன் அஸ். நமக்கு இடையில இனி ஒன்றும் கிடையாது. வி ஹாவ் நத்திங் டு ஸ்பீக். நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஓவர். எவ்ரி திங் இட்ஸ் ஓவர். இட்ஸ் ஓவர் அப்படிலாம் சொல்லுவாங்களே. எவ்ரி திங் இஸ் ஓவர். வாட் இஸ் ஓவர் இஸ் ஓவர். வாட் இஸ் ஓவர் இஸ் ஓவர். முடிஞ்சது முடிஞ்சது, அவ்வளோதான். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இன்னும் ஒரு சில சென்டென்சஸை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய சென்டென்சஸில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில செக்மெண்ட்ஸ் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே தொடர்ந்து வாங்க. இப்போ எழுதி எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், பேப்பரில் உங்களோட நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு ஆன்சர் எழுதி வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரைட்? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போது அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நடந்தது நடந்தது தான். அதாவது இங்கே வந்து இன்சிடெண்ட்டை பற்றி பேசலைங்க நண்பர்களே, கடந்ததுன்னு பேசுகிறோம். காலம் கடந்தது கடந்தது தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன பண்ணுறது, அதெல்லாம் அந்த காலம் போனது போனது தான். போனது போனது அப்படிங்கிற வார்த்தையால் சொன்னாலும் நாம் அங்கே டைமை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாட் இஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே சொல்லுவாங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். போனது போனது தான், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, கரெக்டான ஒரு ஸ்டார்டிங்கோடு சொல்லணும் அப்படின்னா பாருங்கள், வாட் இஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வாட் இஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? பணம் கட்டினது கட்டினது தான்ப்பா தம்பி. வந்த டிக்கெட் வாங்கினேன், பணம் கட்டினேன். இப்போது படம் பார்க்கல, இல்லாட்டி ஷோக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் கேட்டால் கிடைக்காது. கட்டினது கட்டினது தான், பணம் கட்டினது கட்டினது தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பணம் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலும் இங்கே மணி அப்படிங்கிற நவுன் நீங்கள் போட தேவையில்லை. ஏன் பணம் அப்படிங்கிற வார்த்தையை தமிழில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வெறும் கட்டினது அப்படின்னு மட்டும் சொன்னோம் அப்படின்னா நாம் பொருளை கட்டினோமா, வீட்டை கட்டினோமா, பணத்தை கட்டினோமா அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனை கொடுக்கறதுக்காக தான் பணம் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ தான் அதுக்கேற்ற வேர்பும் போட முடியும். பொருளை கட்டுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பைண்டு, அப்புறம் என்ன டைனிங்கிற வார்த்தை இருக்குது. அப்புறம் வீடு கட்டுறதா இருந்தால் பில்டு, கன்ஸ்ட்ரக்ட்னு வார்த்தை இருக்குது. பணம் பே பண்ணுறதுக்கு வேறு வார்த்தை வச்சுருக்கோம். அப்போது கட்டினதுக்கு என்ன வார்த்தை நம்ம போடுறது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். புரியுதுங்களா? ஆம்பிக்விட்டி வந்துடும். ரைட், பணம் கட்டினது அப்படின்னா பெய்டு. வாட் இஸ் பெய்டு இஸ் பெய்டு. வாட் இஸ் பெய்டு இஸ் பெய்டு. புரியுதுங்களா? ரீஃபண்ட்லாம் கொடுக்க முடியாது தம்பி. வாட் இஸ் பெய்டு இஸ் பெய்டு. வி கேன் நாட் ரீஃபண்ட் யூ. வி கேன் நாட் ரீஃபண்ட் யூ. ஆரம்பித்தது தான் தம்பி, ஆரம்பித்தது தான். இப்போல்லாம் நிறுத்த முடியாது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி தான் நிறுத்திடலாம். இப்போ நீ வந்து சொல்கிறிய ஆரம்பித்தது தான். பாருங்கள், வாட் இஸ் ஸ்டார்டட் இஸ் ஸ்டார்டட். வாட் இஸ் ஸ்டார்டட் இஸ் ஸ்டார்டட். வாட் இஸ் ஸ்டார்டட் இஸ் ஸ்டார்டட். ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் அப்படியே யோசிச்சு அதோட V3 ஃபார்ம் ஐடென்டிஃபை பண்ணி அப்படியே டக்கு டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகே, செலவு செஞ்சது தான். அப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவை நண்பர்களே, நீங்கள் ரொம்ப அந்த V3ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். புரியுதுங்களா? வாட் இஸ் ஸ்பெண்ட் இஸ் ஸ்பெண்ட். வாட் இஸ் ஸ்பெண்ட் இஸ் ஸ்பெண்ட். செலவு செஞ்சது தான். வாட் இஸ் ஸ்பெண்ட் இஸ் ஸ்பெண்ட். பாருங்கள், எல்லாமே V3 தான். பார்க்கறதுக்கு V2 மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு தேவை V3 தான். அது V2 ஃபார்ம் மாதிரியே இருந்தாலும் நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை V3. அடுத்து பாருங்கள், சத்தியம் போட்டது தான் தம்பி. ஒழுங்கா நீ கடை பிடிக்கல அப்படின்னா அவ்வளோதான். சத்தியம் போட்டது தான். வாட் இஸ் ப்ராமிஸ்ட் இஸ் ப்ராமிஸ்ட். வாட் இஸ் ப்ராமிஸ்ட் இஸ் ப்ராமிஸ்ட். வாட் இஸ் ப்ராமிஸ்ட் இஸ் ப்ராமிஸ்ட். சத்தியம் போட்டது தான். உடஞ்சது தான். கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே எக்ஸாம்பிள், சிம்பிள். வாட் இஸ் ப்ரோக்கன் இஸ் ப்ரோக்கன். ஓகே, ப்ரோக்கடுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி சொல்லக்கூடாது. சோசன்னு சொல்லணும். சூஸ்டுன்னு சொல்லுவாங்க.
அதுவும் தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. அப்போது V3 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா பிழைகள் வராது. ரைட். இப்போ கடைசி சென்டென்ஸோட ஆன்சர் என்ன? உடஞ்சது உடஞ்சது தான். வாட் இஸ் புரோக்கன் இஸ் புரோக்கன். உடஞ்சது உடஞ்சது தான். வாட் இஸ் புரோக்கன் இஸ் புரோக்கன். சரி செஞ்சது சரி செஞ்சது தான். எப்படி? சரி செஞ்சது சரி செஞ்சது தான். வாட் இஸ் ஃபிக்ஸ்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். வாட் இஸ் ஃபிக்ஸ்ட் இஸ் ஃபிக்ஸ்ட். ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நிறைய சென்டென்சஸ் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.